ஸோ வெற்றிமாறன் எஸ்டிஆர் கூட்டணி ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து எஸ்டிஆர் அஸ்வந்த் மாரிமுத்து, அதுக்கப்புறம் எஸ்டிஆர் ராம்குமார், அதுக்கப்புறம் தேசிங் பெரியசாமி இந்த மாதிரி கூட்டணிலாம் வந்து பேச்சுக்கள் போயிட்டு இருந்துச்சு. அவங்களாம் இருக்காங்களா அந்த காம்போஸ்லாம்? எல்லாமே இருக்காங்க. பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் மட்டும் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கார். அது மட்டும் இந்த கன்ஃபார்மாகவும் இருக்குது. தேசிங்க பெரியசாமி இருக்காரு. ஓகே. இந்த 3 படங்கள் முடிச்சுட்டு வந்தோன்னா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பெரிய பட்ஜெட் படம், 150 கோடி ரூபா பட்ஜெட் படம். சிம்பு படத்தில் ஹையஸ்ட். அஸ்வத் மாரிமுத்து கதையை சொல்லிட்டு சிம்புக்கா எழுதப்பட்ட கதை அது. ஓகே ஓகே. சிம்பு தான் நடிக்கணும். ட்ராக் என்ற மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ்கிட்ட கொடுத்துட்டு சிம்புக்கா உட்காந்துருந்தார். சிம்பு அரசனுக்கு நீ கூப்பிடுங்கன்னு அவர் உட்காந்துருந்தார். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் சிம்புன்னு சொல்லி ஒரு டிசம்பர் ஆரம்பிக்க வேண்டிய படம் அது. அஸ்வத் மாரிமுத்து படம் மிஸ் ஆச்சு. அப்போ இவர் வந்து அரசனுக்குள்ளே போகிறார். அது ஒரே என்ன சொன்னால் பயங்கர கிளாப்ஸு. இதுக்கடையில் அஸ்வத் மாரிமுத்து ரஜினி சார் கதை கேட்குறேன்னு அவருக்கு ஒரு கதை வச்சுருக்காரு. ஓகே. அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணார் வேறு. அந்த கதை சூப்பராக இருக்குன்னு சொல்லி சூப்பர் சார் சொன்ன விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் 2-3 மாதமாக. சரி அரசனை முடிச்சுட்டு வந்தோன்னே ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாமே ஒரு வழியாக பிரச்சனை தீர்ந்துருச்சு. இமிடியேட் ஏப்ரல் மே 1 நம்ம அஸ்வத் மாரிமுத்து சிம்பு ட்ராவல் பண்ணுறேன்.